பாராளுமன்ற, மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை வரவேற்று பிரதமருக்கு முதல்வர் ரங்கசாமி முழு ஆதரவு தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி பிரதமர் மோடிக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து செய்திகள், நமது தேசத்தின் ஜனநாயக கட்டமைப்பில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்தும் நோக்கம் கொண்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பான நாரி சக்தி பந்தன் ஆதின்யம் பாராளுமன்ற, மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு சட்டத்தை செயல்படுத்துவதற்கு தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டதார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் ஆட்சி முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பெண்களுக்கு உரிய பங்கை உறுதி செய்வதிலும் குறிப்பிடத்தக்கபடியாகும். சட்டமன்ற அமைப்புகளில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவத்தை வழங்குவதன் மூலம் இந்த சட்டம் பாலின சமத்துவம் மற்றும் நீதியின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஜனநாயக நிறுவனங்களை பல்வேறு கண்ணோட்டங்கள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கொள்கை உருவாக்கத்துடன் பலப்படுத்துகிறது. உங்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்த சீர்திருத்தம் நமது நாட்டின் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் ஜனநாயக வலிமைக்கும் கணிசமாக பங்களிக்கும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடத்துடன் மணக்குள விநாயகர் அருள்பாலித்தார். தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் அன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுவையில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி புதுவையில் பிரசித்தி பெற்றுள்ள மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதல் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு தங்க கவசம் மற்றும் அமெரிக்கன் வைர கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் மணக்குள விநாயகரை தரிசித்து சென்றனர். வரதராஜ பெருமாள் கோவில், வேதபுரீஸ்வரர் கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில், கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவில், முத்தியால்பேட்டை தென்கலை வரதராஜ பெருமாள் கோவில், லட்சுமி ஹயக்ரீவர் கோவில், திருக்காமேஸ்வரர் கோவில் மற்றும் திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயம், பாகூர் மூலநாதர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலும் சிறப்பு பூஜை மற்றும் பக்தர்களின் சுவாமி தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அரசு செயலர் முகமது ஹசன், அபித், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா EKT ஆறுமுகம் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சமூக நீதியின் முன்னோடி டாக்டர் BR அம்பேத்கரின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநில பட்டியலணி தலைவர் காத்தவராயன், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர்கள் ரத்னவேல், அகிலன், அமாவாசை, மாநில செயலாளர்கள் தமிழ்மாறன், கோகிலா ஆகியோர் உட்பட பல்வேறு அணி தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். அதேபோல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியிலும் மாநில பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர் வீரமுத்து, விண்ணரசன், துணைத் தலைவர் வீரப்பன், செயலாளர்கள் பொன் ஆறுமுகம், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதுடன் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாமில் NR காங்கிரஸ் சார்பில் அம்பேத்கர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. சமத்துவத்திற்காக எழுதிய ஒரு மாபெரும் மனிதர், ஒடுக்கப்பட்டோருக்கு நம்பிக்கையின் ஒளிக்கீற்று, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் BR அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏனாம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோபால் நகரில் உள்ள வித்யா பவனில் உள்ள சிலைக்கும் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் தலைவர்கள், தொண்டர்கள், மகளிர் தலைவர்கள் பங்கேற்றனர். அம்பேத்கரின் கொள்கைகளை நினைவு கூறும் வகையில் இந்நிகழ்ச்சி கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் பாரத ரத்னா டாக்டர் BR அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள தவிலூரி வளாகத்தில் ஒரு மாபெரும் ரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வில்லியனூர் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதி பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரில் உள்ள டாக்டர் BR அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வன் தலைமையில் ஏற்பாட்டில் மாநில பட்டியலணி செயலாளர் பொன் ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது.
சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் எஸ் மோகன்குமார், மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தொகுதியை சார்ந்த பொதுச் செயலாளர் ராஜவேல், செயற்குழு உறுப்பினர்கள் முரளிதரன், நாதிமூலம், கிளை தலைவர்கள் பொன்னர்ஜுன், முருகையன் உட்பட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் ஒன்றியம் சந்திக்குப்பம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அம்பேத்கரின் 135ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான கடலூர் ஒன்றியம் சந்திக்குப்பம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக டாக்டர் அம்பேத்கரின் 135ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி கோஷங்களுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஒன்றிய துணை செயலாளர் பிரான்சிஸ், செல்லதுரை, முகாம் செயலாளர் சிவக்குமார், முன்னாள் ஒன்றிய அமைப்பாளர் பாலு, துணை செயலாளர் ராஜேஷ், புருஷோத், ஜனா சுந்தர், கலையரசன், ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 6வது உலக ஈகோ ஒழிப்பு தினம் நிறைவு விழா ரோஸ்மார்க் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அனைத்துலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காட்டேரிக்குப்பத்திலிருந்து துவங்கி வில்லியனூர் மூலக்குளம் வழியாக ரோஸ்மா மண்டபத்தை வந்தடைந்தது. இதன் நிறைவு விழாவில் யோகாசனம் மற்றும் தியான பயிற்சி மற்றும் மாணவ மாணவிகள், மகளிர் மற்றும் சன்மார்க்க அருளாளர்களின் விளக்க உரை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேயம் மக்கள் கழகம் சார்பாக அம்பேத்கர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா புதுவையில் பல்வேறு இடங்களில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேயம் மக்கள் கழகம் சார்பில் அம்பேத்கர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. நேயம் மக்கள் கழக தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளர் விநாயகம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் SC, ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 136வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 136வது பிறந்த நாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் SC, ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜிப்மர் SC, ST சிறுபான்மையினர் குறை தீர்க்கும் குழு உறுப்பினர்கள், ஜிப்மர் இதர நல சங்கங்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு கிருஷ்ணன் நன்றி கூறினார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் 136வது பிறந்தநாள் விழா தேசிய மக்கள் முன்னணி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பாபா சாஹிப் அம்பேத்கரின் 136வது பிறந்தநாள் விழா தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் லெனின் வீதி சந்திப்பில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு 100க்கும் மேற்பட்ட மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பிறகு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கிருந்து வாகனத்தில் ஊர்வலமாக சென்று மிஷன் வீதி, மாதா கோவில் அருகில் ஒன்று கூடி பேரணியாக சட்டப்பேரவை அருகில் உள்ள பாபா சாஹிப் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு கடற்கரை சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் மலரஞ்சலி மற்றும் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மதியம் லெனின் வீதி சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளர் NRS ராக், சிவா, துணைத் தலைவர் ஜெபினா லாரஸ், பொருளாளர் ராஜேஷ், சுரேஷ், செயலாளர் தில்லை ஆறுமுகம், ரெஜினா டேவிட் ஜோசப், இவோன் சுவாமிநாதன், இணை செயலாளர்கள் சதீஷ், வினோத், புஷ்பராஜ், மணிவண்ணன், வினிதா, மஞ்சுளா, தர்ஷன், ரூபன், ஹேமச்சந்திரன், பிரதாப் உள்ளிட்ட புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர்கள் சஞ்சய்குமார், பரமேஸ்வரி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் மீனவர்கள் தொடர் கைது விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் தமிழக திமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காரைக்கால் மீனவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதும் அவர்களின் வாழ்வாதாரமான படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருவதாகவும், இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டிய தமிழக திமுக அரசும் மத்திய அரசும் மீனவர்கள் மீது அக்கறை காட்டாமல் இருப்பது அவமானத்திற்குரியது என குற்றம் சாட்டினார். சமீபத்தில் இலங்கைக்கு மனிதாபிமான அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான உணவு மற்றும் மருந்துகளை வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் அதே உரிமையோடு இலங்கை அரசிடம் பேசி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். முடிந்தால் தனது தங்கை கனிமொழியை இலங்கைக்கு தூதை அனுப்பி அந்நாட்டு பிரதமரிடம் பேசி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுவையில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி உணவகங்கள் டீ, காபி மற்றும் சிற்றுண்டி உணவுகளின் விலையை பல மடங்கு உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர்,
அரசு அதிகாரிகள் இதை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், துணைநிலை ஆளுநர் உடனடியாக துறை அதிகாரிகளிடம் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் உடல்நலம் மற்றும் சுத்தத்தை ஊக்குவிக்கும் வகையில் சுகாதார இருவார விழா சைக்கிள் பேரணி நடைபெற்றது. சுத்தத்தையும் உடல் நலத்தையும் ஊக்குவிக்கும் நோக்கில் சுகாதார இருவார விழா 2026 முன்னிட்டு ராமநாதபுரம் ஜிப்மர் ஆரம்ப சுகாதார நிலையம், புதுச்சேரி மற்றும் இந்திய பொது சுகாதார சங்கம் புதுச்சேரி கிளை இணைந்து சைக்கிள் பேரணியை நடத்தியது. இந்நிகழ்ச்சி ஸ்வச் பாரத் அபியான் மற்றும் பிட் இந்தியா இயக்கம் போன்ற தேசிய முயற்சிகளுடன் இணைந்து சுத்தமான இந்தியா, ஆரோக்கியமான இந்தியா என்ற செய்தியை வலியுறுத்தியது. ஜிப்மர் வளாகத்திலிருந்து இந்த சைக்கிள் பேரணியை ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாகா வினோத்குமார், திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பிரேமராஜன், கேசி ஆதரவாளர் மற்றும் டாக்டர் சுபிதா, பொறுப்பு ஆசிரியர் மற்றும் IPHA செயலாளர் ஆகியோரால் கொடியசைத்து துவக்கப்பட்டது. மருத்துவ மாணவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட 75 பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்று ராமநாதபுரம் ஜிப்மர் ஆரம்ப சுகாதார நிலையம் AAMPHC வரை சைக்கிள் ஓட்டி சுத்தம் மற்றும் ஆரோக்கிய வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். பாதை முழுவதும் முதலுதவி மற்றும் பானங்கள் வழங்கும் வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி AAMPHC ராமநாதபுரத்தில் நிறைவடைந்தது. இறுதியில் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வடிவேல் மற்றும் டாக்டர் சுபிதா மற்றும் பொதுமக்கள் சுத்தம் மற்றும் உடல்நல முன்னெடுப்புகளில் தொடர்ந்து பங்கேற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு சுத்தமான, ஆரோக்கியமான மற்றும் உற்சாகமான சமூகத்தை உருவாக்குவதில் ஒருங்கிணைந்த முயற்சியின் அவசியத்தை எடுத்துக்காட்டியது. சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மங்களம் தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள சட்ட மாமேதை அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு சிலைக்கும் மங்களம் தொகுதி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாக மாவட்ட செயலாளர் உதயபாஸ்கரன், மாவட்ட பொருளாளர் சக்திவேல், துணை செயலாளர்கள் எழில், வேந்தன், ஜானகி, நதியா, மலரவன் மற்றும் என்பத்தமிழன், பக்ரிசாமி, முருகமதி, மாசிலாமணி, மாயந்தன், மாகியலட்சுமி, சங்கர் உட்பட விடுதலை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விடுவத்துறை தொகுதி தக்குக்குட்டை மற்றும் பிச்சைபிரான்பேட் ஆகிய பகுதிகளில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு மூலகுளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து கௌரவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி தக்குக்குட்டை மற்றும் பிச்சைபிரான்பேட் ஆகிய பகுதிகளில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு மூலக்குளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சரவணன் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சமூக நீதி, கல்வி மற்றும் சமத்துவம் குறித்த அம்பேத்கரின் கொள்கைகள் இந்நாளில் போற்றப்படுகின்றன. தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் உத்தரவாகினிப்பேட், பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ள சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வில்லியனூர் தொகுதியின் NR காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தலைமையில் வில்லியனூர் அரசு அலுவலகம் அருகில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து உத்தரவாகினிப்பேட், பெரியபேட் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு உப்பளம் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்வில் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் நித்யானந்தம், பொதுச் செயலாளர் ராஜன், மாநில செயலாளர் மோகனசுந்தரம், ரவிக்குமார்,
பரந்தாமன், இணை செயலாளர் ரகு, அணி தலைவர் முருகையன், தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு, காலாப்பட்டு குமார், அரியங்குப்பம் தனஞ்சயன், கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணித் தலைவர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில மனிதநேய ஈடுகாட்டு புனித பணியாளர்கள் நலசங்கத்தின் சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு புதுச்சேரி மாநில மனிதநேய ஈடுகாட்டு புனித பணியாளர்கள் நலசங்கத்தின் சார்பாக தலைமை தபால் நிலையம் அருகிலிருந்து தாரை தப்பட்டையுடன் ஊர்வலமாக புறப்பட்டு 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் புனித பணியாளர் ஊர்வலமாக சென்று கோஷம் எழுப்பி சட்ட மேமிதை அம்பேத்கருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து மாலை அணிவித்தனர். நிகழ்விற்கு புனித பணியாளர் சங்கத்தின் தலைமை ஆலோசகர் AT மோகராஜ் தலைமை தாங்கினார். சங்கத்தின் மாநில தலைவர் ராமு, சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் காளிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முக்கிய நிர்வாகிகள், தொகுதி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் பலர் அதில் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி அண்ணல் அம்பேத்கருக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. முத்தியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் அண்ணல் அம்பேத்கர் நகர் குடியிருப்பு நலவாழ்வு சங்கம் சார்பில் அம்பேத்கர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் செல்வம், துணைத் தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் மாறன், செயலாளர் ரவி, பொருளாளர் ஆனந்தவேலு, வைத்தியநாதன், முருகன், ஆதி மற்றும் ஸ்ரீ பாலம்பரி விநாயகர் ஆலய நிர்வாகிகள், தலைவர் சரவணன், சேகர், மயில் வாசகன், சிவா மற்றும் ஊர் பெரியவர்கள் கோபி, நீலமேகம், குமார், ஆறாமதன் மற்றும் மகளிர், இளைஞர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.